ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம சில கோவிலுக்கெல்லாம் போனோம், இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் டே பெருமாளை போய் சேர்க்கணும், அந்த உற்சவம் நம்ம போய் பார்க்கணும், அப்படிலாம் நம்ம ஆசைப்படுவோம். அப்போ ஒரு ஒரு வாட்டி பெருமாள் கிட்ட தான் ப்ரேயர்ஸ், என்ன எப்படியாவது இதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடு, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றோம். அப்போ நம்ம வந்து அந்த ப்ரேயர் நம்ம வந்து போட போட பெருமாள் அதை எப்படி நிறைவேற்றி வைக்கிறாரு அப்படின்றது வந்து ரொம்ப அதிசயமா இருக்குது. அது எப்படி வந்து அதாவது அவர் நம்மளோட ப்ரேயர்ஸ் எல்லாம் கேட்டுண்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து அந்த சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி எவ்வளோ அழகா அவர் பண்றான்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, திருக்குறங்குடியில கைசிக ஏகாதசி சேவிக்கணும்னு ரொம்ப எனக்கு ஆசை. அந்த நாடகம் பார்க்கணும், அந்த ராத்திரி கைசிக புராணம் படிக்க கேட்கணும், அதெல்லாம் ரொம்ப ஆசை. அப்ப எப்பதான் நம்ம ஒருவரோட நான் நம்பாடுவானோட சரித்திரத்தை படிக்கும் போதும் நமக்கு அங்க போனமேன்னு ரொம்ப வருஷமா ஆசைப்பட்டிருந்தேன். ஆனா அங்க போனா எங்க தங்குறது, எங்க சாப்பாடு, இதெல்லாம் நம்ம முதல்ல தங்குறதுக்கு பார்த்துக்கணும். ஏன்னா அது ஒரு சின்ன ஊர் தான், ஹோட்டல்லாம் கிடையாது, அங்கே போய் ரூம்ஸ்லாம் எடுக்க முடியாது. அப்போ எப்படி போனோம், அது எஸ்பெஷலி லேடிஸ் தனியாக பரவாயில்ல. என்னதான் பண்ணலாம், ஆனால் பெருமாள் சேவிச்சாகணும். ஏன்னா நமக்கு வந்து நாளைன்றது நமக்கு எல்லாம் தெரியாது, அன்சர்டன். அதனால ஒரு ஒரு வருஷம் இப்படி போஸ்ட்போன் ஆகுது. இந்த வருஷம் நம்ம எப்படி ஆனால் போய் பெருமாள் சேவிச்சே ஆகணும் அப்படின்னா ஒரு ஒரே ஆசை. அப்படி ப்ரேயர்ஸ், அதோட பிரார்த்தனை ரொம்ப இருந்தது. அப்போ நான் என்ன இந்த மாதிரி யாரானா அரேஞ்ச் பண்றாளா இந்த மாதிரி இந்த ஊர்ல எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னப்போ அந்த கூகுளில் சர்ச் பண்ணும்போது அந்த ஒரு வெப்சைட்ல ஒரு மிஸ்டர் ரகுராம் அவருடைய வெப்சைட் பார்த்தேன். அப்போ அவருடைய நம்பர்லாம் நோட் பண்ணிட்டேன். அவர் இந்த மாதிரி சர்வீஸ் பண்றாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் அவரோட பேசினேன். நீங்க வந்து இந்த மாதிரி நாங்க வந்து தங்கறதுக்கெல்லாம் ஏதாவது பண்ணுவேல அப்படின்னா, அவர் நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுக்கிறார். எவ்வளவு பேர் தங்குவா, எவ்வளவு பேர் வர அவங்களோட அப்படிலாம் கேட்கிறார். அப்போ வந்து அவர் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி இருக்கும் ரூம்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆத்தை வந்து காலியா இருக்கிற ஆத்தை எடுத்து நமக்கு இது பண்ணி கொடுக்குறாரு, எடுத்து கொடுக்குறாரு. அந்த ஒரு 2 நாளோ 3 நாளோ 1 நாளோ இதுவாக இருந்தாலும் ஃபுட்டும் நம்ம இஷ்டம், ஆற்றுலேயே பண்ணி கொடுப்பா, அதையும் சாப்பிடலாம், இல்லை வெளியில் மடத்தில் சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். ஸோ அதுக்குமே அவர் அரேஞ்ச் பண்ணி தர்றார். ஸோ இது வந்து அப்படியே ஒரு நிஜமா ஒரு ஜாக்பாட் மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா நம்ம நினைச்சிருந்தோம் அது இவ்வளவு சீக்கிரம் வந்து பெருமாள் வந்து இவ்வளவு அழகா ஒருத்தரை காமிச்சு நமக்கு அரேஞ்ச் பண்ணுவாரு. அதே மாதிரி நாங்க போனோம், திருக்குறங்குடிக்கு போனப்போ நாங்க இருக்கிற இடம் அது வந்து ஷேரிங். இப்ப நம்ம 4 பேரை பொறுத்தனா ஒரே ஃபேமிலி ஒரு ரூம் எடுத்துட்டு இருக்கோம், அது பக்கத்துல இருக்க ரூம் இன்னொரு யாராவது வருவா. இப்ப நம்மளாம் வந்து லக்ஸரியே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க போனாலும் ஒரு இதுவும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டேன், ஃபெசிலிட்டிஸும் நான் அதையே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதெல்லாம் கூடாது அப்படின்றதெல்லாம் இந்த திவ்ய தேசங்கள்லாம் விசிட் பண்ணும்போது எந்த கோவிலுக்கு போனாலுமே நம்ம வந்து அதெல்லாம் ரியலைஸ் பண்றோம். ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து பெருமாள் தான். அப்ப பெருமாளை சேவிக்கணும் அப்படின்றத வச்சு நமக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் தான் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அதை ஒத்துக்கணும் மனசு. ஸோ அதுதான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான லெசனா இருந்தது. ஸோ அப்போ நமக்கு வந்து இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நமக்கு வேண்டியது பெருமாள் சேர்க்கணும், இப்போ போகணும், அன்னைக்கு ராத்திரி வந்து இப்போ மண்டபத்தில் உட்காந்து கைசிக ஏகாதசியோட அந்த நம்பாடுவான சரித்திரத்தை பார்க்கணும், அந்த புராணத்தை கேட்கணும், அதுதான் மைண்டில் இருந்தது. மீதியெல்லாம் நமக்கு வந்து செகண்டரியாக போயிடுது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த வாட்டி வந்து அங்கே எங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்டே பண்ணது 2 நாள். இந்த 2 நாளுமே அவ்வளோ அது வந்து ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். அது எங்களுக்கு அது ஏற்பாடு பண்ணி கொடுத்தவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணும்போது தான் நம்மளால முடிகிறது, இல்லைன்னா முடியாது. எஸ்பெஷலி சில இடத்துல வந்து ஒரு விமன் மட்டும்தான் இருப்பானா, அதில் வாரம் எப்படி போக முடியும். ஸோ அவளுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இவெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இந்த வருஷம் எனக்கு பெருமாளை நல்லா அழகாக திருக்குறங்குடியில் கைசிக ஏகாதசி தங்கி மத்தான துவாதசியில் அவர்கிட்ட சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்தது அவ்வளோ திருப்தியாக இருந்தது. ஸோ எல்லாருமே யார் யார் அந்த மாதிரி ஆசைப்படுறாலும் அவளும் இந்த வேலை கான்டாக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். நான் அந்த ஃபோன் நம்பரையும் அதில் போடுறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.